விஜய் மற்றும் த்ரிஷா இவங்களோட கல்யாணம் குறித்து அடிபட்டுட்டு இருக்க பேச்சுக்கு திவ்யா சாஷா அவர்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்களாமா. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் கல்யாணம் அப்படிங்கிற டாக்ஸ் வந்து சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் நடந்த ஏஜிஎஸ் கல்யாண வீட்டுக்கு விஜயும் த்ரிஷாவும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு ஒன்றா போயிருந்தது தான். அதுவும் ஒரே காரில் போயிருந்தாங்க. இதை பார்த்து ஒட்டுமொத்த சமூகமே கொதிச்சு எழுந்திருந்தாங்க. ஒருவேளை விஜயும் த்ரிஷாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகளை தொடர்ந்து ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் இது குறித்து விஜயோட பொண்ணான திவ்யா சாஷா அவங்களோட நண்பர்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக திவ்யா சாஷா அவர்கள் ஃபாரினில் படிச்சிருக்காங்க. திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க ஃபாரினர்ஸ் தான். அவங்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் தெரிய வந்திருக்கு. உடனடியாகவே அவங்க அந்த திவ்யா அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அதாவது உங்க அப்பா வந்து இது மாரி ரிலேஷன்ஷிப்ல இருக்காரா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறாரா? என்னாச்சு? அப்படிங்கிற மாரியான ஏகப்பட்ட விஷயங்கள கேட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு திவ்யா சாஷா அவர்கள் அவங்களோட நண்பர்கள் கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாரி ஆன்லைன்ல வரக்கூடிய நியூஸ எதுவுமே நம்பாதீங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நெறைய பேரு வேலை வெட்டி இல்லாம தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள லைக் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்திலாம் நீங்க தயவு செஞ்சு கேர் பண்ணிக்காங்க. இந்த மாரி ஆன்லைன்ல வர முக்காவாசி நியூஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கா தான் இருக்கும். எங்க அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் ஒரு சில சின்ன இஷ்யூஸ் போய்க்கிட்டு இருக்கு. அது எங்களோட ஃபேமிலி மேட்டர். அத நான் வெளிய சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரியான மேட்டர்ஸ்க்கு கண்டிப்பா நான் வாய் தொறந்து தான் ஆகணும். இது எல்லாமே முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இப்போதைக்கு வீட்ல பிரச்சனை இருக்கிறது உண்மதான். ஆனா இந்த மாதிரியான விஷயம்லாம் முழுக்க ஃபேக் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது, அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலியமா சோசியல் மீடியால வெளியாகியிருக்கு. இந்த ஒரு நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்து நெறைய பேரு நெறைய விதமான கருத்துக்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் கமலஹாசன் அவர்கள் சிவகார்த்திகேயனோட படத்துல ஒரு கேமியோ பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்துல வெளியாகியிருக்கு. தாய் கிழவி படத்தோட டைரக்டரோட சேர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் சேயோன் அப்படிங்கிற படம் ஒண்ணு பண்ண போறாரு. இந்த படம் விருமாண்டி சம்மந்தப்பட்ட கதை அப்படிங்கிற மாரி அடிபட்டிருக்கு பேச்சு. இந்த ஒரு நிலையில இந்த படத்துல கமலஹாசன் அவர்கள் முக்கியமான கேமியோ ஒண்ணு பண்ண போறாராமா. அதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, சிவகார்த்திகேயன் அவரோட பேனர்ல தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட புரொடக்ஷன் தான் அந்த படத்த தயாரிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் விருமாண்டி. இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட விருமாண்டி படத்தோட கதையோட ஒத்து வர போறதாகவும், அதோட யூனிவர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரியும் தெரிய வந்திருக்கு. அதனாலேயே கமலஹாசன் அவர்கள் இந்த படத்துல கேமியோ பண்ண அதிக வாய்ப்பு இருக்காமா. இதெல்லாம் தாண்டி தாய் கிழவி படத்திலேயே அந்த டைரக்டர் கமலஹாசனோட எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு காரணம் கமல் சார் எப்படியாவது நடிக்க வைக்கணும் அப்படின்னு. இதனால தான் கமல் சார் சேயோன் படத்துல முக்கியமான கேரக்டர் ஒண்ணு ப்ளே பண்ண போறாராமா. விருமாண்டியாவே பேக்கா வந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.